என் செல்ல குழந்தையே, நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரை எல்லாரும் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை உன்னால் முடியவில்லை என மறுத்து பார்த்தாய். அடுத்த நொடியே உன்னை தேடி வருவதையும் நிறுத்திவிட்டார்கள். உன்னை நினைப்பதையும் மறந்துவிட்டார்கள் அல்லவா? வருந்தாதே. நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்பதை ஒருபோதும் நினைவில் வைத்திருந்தது கூட கிடையாது. ஆனால் யாருக்கும் கெடுதல் செய்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாயல்லவா? இதோ உனக்கான நன்மைகளை செய்வதற்காக உன் வராகி அம்மா நானே ஓடி வந்துவிட்டேன். வாழ்க்கை என்பது ஒரு கேள்விதான். அதில் யாராலும் விடைகளை பெற முடியாது. ஆனால் எது எது எப்போது நடக்க வேண்டுமோ அப்போது சரியானபடி நடக்கும். நீ அவர்களுக்கு நல்ல பிள்ளையாகத்தான் இருந்தாய். இருந்தாலும் அவர்களது தேவைகளும் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் வேறாக இருந்ததால் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் உனக்கு கெடுதல் செய்துவிட்டு உன்னை ஏமாற்றி நம்பிக்கை துரோகமும் செய்துவிட்டு ஒதுங்கி விட்டார்கள். அப்பாவியாக நீ இருப்பதால் தானே வெகுளித்தனமாக இருந்த உன்னை ஏமாற்றினார்கள். ஆனால் இதையெல்லாம் ஒரு அம்மாவாக என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்பதால் தான் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த அந்த நபருக்கு நான் சரியான தண்டனை கொடுத்து விட்டேன். இப்போது அதை கூடிய விரைவில் உன் செவிகுளிர நீ கேட்கத்தான் போகிறாய். என்னதான் நான் இப்படி சொன்னாலும் நிச்சயம் அதை கேட்கும்போது நீ மனதில் சந்தோஷப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் நீ எல்லோரையும் மனிதர்களாக நினைக்கிறாய். அதுவும் எல்லோரிடமும் அன்போடு பாசமாக நினைக்கிறாய். ஆனால் இங்கு யாருமே யாருக்கும் உண்மையாக இருப்பது கிடையாது. எல்லோருமே எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக தானே மற்றவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இன்னொருவருடன் பேசுகிறார், நட்பு வைத்துக் கொள்கிறார், உறவு வைத்துக் கொள்கிறார் என்றாலே இவர்கள் மூலமாக நமக்கு நாளை ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், தேவை என்றால் இவரை உதவிக்கு அழைக்கலாம் என்ற யோசனையும் பல பேருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகில் பிறந்த எல்லாரையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் 98% மனிதர்கள் இப்படிதான் மனதிற்குள் பல யோசனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வைத்துக்கொண்டே மற்றவர்களிடம் பழகி கொண்டிருக்கிறார்கள். கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? உனக்கு துணை நீதான் என்பது தானே அது. உனக்கு ஒரு கஷ்டமோ உதவியோ தேவைப்படுகிறது என்றால் நீதான் சரி செய்து கொள்ள வேண்டுமென அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை வாழ போய்விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் மட்டும் முதலில் கூப்பிடுவது உன்னைத்தானே. அவர்கள் பிரச்சனையையும் உடனே உன்னிடம் வந்துதானே சொல்கிறார்கள். நல்லது நடந்துவிட்டால் மட்டும் அதை மூடி மறைத்து விடுகிறார்கள். கெட்டது நடந்தால் உடனே அதை ஓடி வந்து உன்னிடம் சொல்லி ஏதாவது நீ உதவி செய்வாயா என எதிர்பார்த்து கடைசியில் உனக்கே துரோகமும் செய்து விட்டார்கள். அப்படிப்பட்ட உடன் பிறந்தவர்களும் உறவுகளும் இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்தில் யார் எதை செய்தாலும் அதற்கு உரிய தண்டனையை கொடுக்கத்தான் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டார்கள். நான் இப்படியே இதை விட்டுவிட்டால் அடுத்து இந்த உலகத்தில் பாவங்களும் தவறுகளும் அதிகமாகிவிடும் என்பதற்காக தான் தண்டனைகள் மூலமாக அவர்களை திருத்துவதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். இனி எந்த செயலை செய்தாலும் அவரவர்கள் அதற்கு உண்டான நன்மையோ தீமையோ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்படிதான் இப்போது உனக்கு கெடுதல் செய்தவரும் உன்னை ஏமாற்றியவரும் அதற்கு உண்டான தண்டனையை பெற்று விட்டார். இனி நீ யாரையும் எதற்காகவும் முழுவதுமாக நம்பிவிடாமல் எல்லோருடைய உண்மையான குணங்களை புரிந்து கொண்டு நம்பிக்கை வை. இந்த உலகில் தாய் தந்தையர் மட்டும்தான் உண்மையான அன்பு செலுத்துபவர்கள். ஓம் வராகி.